ஹாய் எவ்ரிவன். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட் வந்திருந்தார். அவருக்கு வந்து சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருந்தது. அண்ட் கண்ணை வந்து அவரால் ரைட் சைடு நகர்த்த முடியல. கண்ணை ரைட் சைடு நகர்த்த முடியாததுனால அவருக்கு வந்து ரெண்டாக பார்வை தெரிஞ்சது இந்த சைட் பார்க்கும்போது. ஏன் காரணம்னா இந்த கண்ணு நகரில் இந்த கண்ணு நகருது. ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் இமேஜ் கொடுக்கறதுனால டபுள் விஷன் இருந்தது. ஸோ நான் செக் பண்ணி பார்த்ததில் அவருக்கு வந்து 6th nerve palsy இருந்தது. அதாவது 6வது கிரேனியல் மூளையிலேருந்து வர்ற ஒரு நரம்பு வந்து பாதிப்பு அடைஞ்சிருந்தது. இவருக்கு வந்து வேறு எந்த நர்வும் அஃபெக்ட் ஆகலை. ஸோ அதனால் நம்ம வந்து வேறு எதுவும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் அந்த கண்ணை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி சில கிளாஸஸ் கொடுத்துட்டு ஒரு 3 மாதம் கழித்து நம்ம செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் 3 மாதம் கழித்து அவருக்கு ரிகவர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு சைடு நகர்த்த முடியல கண்ணை, அந்த மாதிரிலாம் ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா அது சுகர்னால கூட இருக்கலாம், பிபினால கூட இருக்கலாம், சம்டைம்ஸ் டியூமர்னால கூட இருக்கலாம், ஆர் ஏதாவது ஆக்சிடென்ட் கூட இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா உங்கள் ஐ டாக்டர் போய் பாருங்கள். அவர் சஜஷன் பண்ணி உங்களுக்கு எம்ஆர்ஐ ஏதாவது எடுக்கணும்னு சொன்னார்னா அதையும் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் குட் இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு போய் சேரும்.